மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் தரம் 10 மாணவர்களுக்கான வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினாலே நடாத்தப்பட்ட 3ஆம் தவணை பிரச்சனையுடைய தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தினுடைய இந்த வினாத்தாளினூடாக இன்றைய தினம் இந்த வகுப்பினை கொண்டு செல்லவிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தரம் 10, 11 மாணவர்களுக்குரிய தமிழ் மொழியும் இலக்கியம் வினாத்தாள்கள் மற்றும் பயிற்சிகளினூடாக நாங்கள் இந்த மாணவர்களை காப்போத சாதாரணதர தமிழ் மொழி பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இம்மாதம் இடம்பெற்ற இந்த 3ஆம் தவணை பரீட்சையிலே தரம் 10 மாணவர்களுக்கான இந்த வடக்கு மாகாண கல்வி திணைக்கள வினாத்தாள் இன்றைய தினம் நாங்கள் செய்து பார்க்க இருக்கின்றோம். அந்த வினாத்தாளை பொறுத்தவரையிலே பகுதி 1 முதலாவது கேள்வி நாங்கள் பார்க்கின்ற போது, தடித்த எழுத்திலே அமைந்த சொல்லி பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்க என்ற பகுதியிலே முதலாவது கேள்வியாக இங்கு அழித்து வேறு அவனி பண்டாண்ட, இங்கு அவனி என்பதன் பொருள். இங்கு அவனி என்பது உங்களுக்கு தெரியும், இந்த பாடல் குகப்படலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது அந்த பரதன் தனக்கு முன்னதாக ஆட்சி செய்த மன்னர்களுடைய புகழையெல்லாம் அழித்துவிட்டு அந்த நாகத்தில் ஏறினான், அதாவது அவனுடைய அந்த படகிலே ஏறினான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் இங்கு அவனி பண்டாண்ட, அதாவது இந்த உலகத்தினை இதற்கு முன்னர் ஆட்சி செய்த மன்னர்களுடைய புகழையெல்லாம் அவன் அழித்து விட்டான் என்பது பொருளாகும். அந்த வகையில் இங்கு தரப்பட்டுள்ள விடைகளை அவதானிக்கின்ற போது, முதலாவதாக ஆகாயம், இரண்டாவதாக ஆழி, மூன்றாவது வதனம், இறுதியாக புவனம். ஆகாயம் என்பது உலகம் என்ற சொல்லிற்கு எதிர் சொல்லாக வருகின்றது. இரண்டாவது தரப்பட்டிருக்கின்ற விடையை பாருங்கள், ஆழி. ஆழி என்பது கடலை குறிக்கும். மூன்றாவதாக தரப்பட்ட விடை வதனம் என்பது முகத்தை குறிக்கும். இறுதியாக இங்கு புவனம் என்ற சொல் தரப்படுகின்றது. அந்த புவனம் என்ற சொல் இங்கு உலகத்தை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே நான்காவதாக தரப்படுகின்ற புவனம் என்கின்ற சொல்தான் இங்கே சரியான விடையாக அமைகின்றது. சரி, இரண்டாவது கேள்வியை நோக்குகின்ற போது, போந்து நின்ற விருப்புடன் மானிடன், இதில் போந்து என்பது உங்களுக்கு தெரியும், இந்த பாடல் பாரதியார் சுயசரிதையிலே இருக்கின்ற ஒரு பாடல். என்ன, போந்து நின்ற விருப்புடன், அதாவது ஒரு மனிதன் எதன் மேலாவது ஆசை கொள்வானாக இருந்தால் அவனுடைய ஆன்மாவும் உடலும் மனதும் ஒன்றிணைந்த விருப்புடன் ஒன்றை விரும்புவானாக மாத்திரம்தான் அவன் என்ன செய்ய முடியும், அதனை அடைந்து கொள்ள முடியும் என்பதுதான் பாரதியாருடைய கருத்து. அந்த வகையிலே போந்து நின்ற விருப்பு என்பது சேர்ந்து நின்ற விருப்பு என்பதை குறிக்கின்றது. தரப்பட்ட விடைகளை நோக்குகின்ற போது, சேர்ந்து பின்னர் விலகி ஆசை, அவனுடைய ஆசை ஆன்மாவும் உடலும் சேர்ந்ததாக, அவனுடைய மனம் சேர்ந்து ஒன்று சேர்ந்த விருப்பு இருக்க வேண்டும் என்பதாகவே சரியான விடையது சேர்ந்து. சரி, மூன்றாவது விடைய கேள்வி வினாக்களுக்கு பாருங்கள். மூன்றாவது வினா, நுண்ணிதே ஆயினும் அண்ணல் ஜானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு என்ற அந்த பாடல் வரியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அண்ணல் என்பதால் குறிக்கப்படுவது யாது? அண்ணல் ஜானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு. உங்களுக்கு தெரியும், வெற்றி வேட்கை என்ற பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடல் வரி என்ன, சிறுமின் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் ஜானை அணிதேர் புறவி ஆட்பெரும், அதாவது அந்த ஆலமரத்தினுடைய விதை சிறியதாக இருந்தாலும் அந்த ஆலமரம் வளர்ந்து பெரிதாக நிழல் தருகின்ற போது என்ன செய்யும், அண்ணல் ஜானை தலைமைத்துவமிக்க ஜானை முன் செல்ல அணிதேர் புறவி, அதுக்கு பின்னால குதிரைப்பட, என்ன, இவ்வாறாக அந்த 4 படைகளும், அரசனுடைய 4 படைகள் அந்த ஆலமரத்தில் வந்து நிழலாற்றி செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதில் இங்கு அண்ணல் என்பதால் குறிக்கப்படுவது யார் என்பதுதான் கேள்வி. ஆகவே அண்ணல் என்பது எதை குறிக்கிறது?
தலைமைத்துவம். அதாவது அண்ணல் யானை என்று சொன்னால் தலைமைத்துவம் மிக்க யானை. இங்கே விடைய பாருங்க, கரி ஆண் யானை, தலைமைத்துவம் பெரியது என்றெல்லாம் தந்திருக்கு. இப்போ கரி என்று சொன்னாலும் இங்கே யானையை தான் குறிக்கும். ஆகவே தலைமைத்துவம் மிக்க யானை என்பது தானே அண்ணல் என்றால். ஆகவே அண்ணல் என்பது தலைமைத்துவம் என்பதை குறிக்கும். சரி, அடுத்த கேள்வியை பார். வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு என்ன இது? காலமக புலவர் தன்னுடைய புகழ், தன்னுடைய கவித்துவ செருக்கு பற்றி பாடிய பாடல். அதாவது இந்த பொதிகை மலையிலே தவழ்ந்து வருகின்ற அந்த தென்றலை துணையாக கொண்டு பாடலை பாடுகின்ற புலவர்களுடைய மனதில் எல்லாம் இடித்து மின்னி முழங்கி தான் பாடல் பாடுவதாக கூறியிருந்தார். அந்த வகையில தான் இதுல வலியும் பொதிகை வரையை கால் கொண்டு. இங்கு வரை என்பதன் எதிர்கருத்து சொல். இப்ப வரை என்பதற்கு ஒத்த சொல் என்ன பிள்ளைகள்? மலை, பொதிகை மலை. அப்ப அந்த மலை என்பதற்கு நாங்கள் எதிர்கருத்து பார்த்தோம்னு சொன்னால் மலை, மடு, கயம், கெல்லன்னு வந்திருக்கு. அப்ப இதுல மடு என்பதுதான் மலை என்பதற்குரிய எதிர்கருத்தாக வரும். சரி, இந்த இருவரில் தக்கவர் இன்னார் என்று இதில் தக்கவர் என்பதன் எதிர்கருத்து. இது தெரியும். இந்த வசனம் அங்கே இருக்குன்னு சொன்னால் நாவலர் எழுந்தாரில் சட்டசபைக்கு தகுதியான ஆள் யாருன்னு தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் சேர்வன் ராமநாதனும் என்ன அவரோட எதிர்த்து போட்டிட்டவருக்குமாக இந்த வசனம். அப்படிப்பட்ட அந்த இருவரில் யார் தகுதியானவர் என்பதுதான் இங்க கேள்வி. அப்ப தக்கவர் என்பதற்கு எதிர்க்க எதுவாக இருக்கும் பிள்ளைகள்? பாருங்க, விடைய ஒப்பார், உவப்பிலார், மிக்கார், தகவிலார். இப்போ ஒப்பார் என்பது ஒப்புடைமை உடையவர்கள், உவப்பிலார் என்று சொன்னால் சந்தோஷம் இல்லாதவர்கள், மிக்கார் என்று சொன்னால் பெரியவர்கள், தகவிலார் என்று சொன்னால் தகுதி இல்லாதவர்கள். ஆகவே தக்கார், தகவிலார். என்ன அடுத்தது? பின்வரும் ஒவ்வொரு வினாவிற்கும் பொருத்தமான விடையினை தெரிவு செய்க. ஆறாவது கேள்வியை பாருங்க. இளமையை குறிக்கும் குட்டி என்ற சொல்லால் சுட்டத்தக்கவற்றை உள்ளடக்கிய தொகுதி. இப்போ முதலாவடைய பாருங்க, நாய், குரங்கு, கமுகு. அப்ப இதுல நாயும் குரங்கும் குட்டியை சொல்லும், கமுகு பிள்ளை. என்ன அப்ப ஆகவே முதலாவது விட வராது. அடுத்தது ஆடு, முயல், வாழை. அப்ப ஆடு குட்டி, முயல் குட்டி, வாழையும் குட்டி போடும். என்ன ஆகவே சரியான விடை ஆடு, முயல், வாழை. அடுத்தது பாருங்க, மான், யானை, நெல். என்ன யானையினுடைய குட்டி என்னது? போதகம். என்ன மான், நெல். அப்ப நெல்லுக்கும் நாங்கள் நாற்று. ஆகவே அந்த விடையும் வராது. மயில், பாம்பு, ஆடு. இப்போ அதிலையும் என்ன மயிலினுடைய குட்டி மாத்திரம்தான், மயிலுக்கு மாத்திரம் இளமை பேர் அதில் சேராது. ஆடும் பாம்பும் குட்டியாக வரும். சரி, ஆகவே சரியான விடை ஆடு, முயல், வாழை என்பது சரியான பதிலாக இருக்கு. சரி, அடுத்த ஏழாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கிரிட்டிசிசம் என்பது இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. ஒரு இலக்கியத்தினுடைய வளர்ச்சிக்கு கட்டாயம் கிரிட்டிசிசம் இருக்க வேணும். அதாவது இது கலைச்சொல், ஆங்கில கலைச்சொல் இதில் தரப்பட்டிருக்கிறது. கிரிட்டிசிசம் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒப்பு நோக்குதல், பதிப்புரை, திறனாய்வு, நயப்பு. அப்போ கிரிட்டிசிசம் என்று சொன்னால் ஒப்பு நோக்குதலா இல்லை, அதை ஒப்பு நோக்க முடியாது. இலக்கியத்தை வேறொரு இலக்கியத்தோட ஒப்பு நோக்குதல் இல்லை, அந்த இலக்கியத்துல உள்ள என்ன விஷயம் இருக்குன்றதை சொல்றது இங்க திறனாய்வாக வரும். ஆகவே கிரிட்டிசிசம் என்பது திறனாய்வு என்பது சரியான பதில். ஒத்த பொருள் தரும் சொற்களை மாத்திரம் கொண்ட தொகுதி. பாருங்க, இங்க முதலாவது வந்திருக்கு கேசரி, மடங்கல், சீயம். ரெண்டாவது சோரி, கரை, சிரஸ். அப்ப இந்த சோரி என்றா என்ன? இரத்தத்தை குறிக்கும். கரை உங்களுக்கு தெரியும், சிரஸ் என்று சொன்னா தலை. ஆகவே இரண்டாவது விடை வராது. மூன்றாவது பாருங்க, மா, துரகம், பரிதி. இதுல மா என்பது பல பொருள்களை குறிக்கக்கூடிய, அது மாமரமாக இருக்கலாம், அன்னமாக இருக்கலாம், வண்டு, என்ன வயல், நிலம், குதிரையையும் குறிக்கும்,
அதை விட பல விலங்குகளை குறிப்பதாக அதில் பன்றியை கூட அதுக்குள்ளே உள்ளடக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மா என்பது பல சொல் குறிப்பது. அது மா என்பதற்கு குதிரையும் ஒரு பொருளாக வருகிறது. துரகம் என்று சொன்னாலும் குதிரை என்று குறிக்கிறது. அங்கால பரிதி, பரிதி என்று சொன்ன என்ன பிள்ளைகள்? பரிதி என்று சொன்ன என்ன? அது சூரியனை குறிப்பது. ஆகவே இந்த விடயம் சரியாக வராது. நாலாவுடைய பாருங்க, அடிசில் உணவு அனந்தல். அடிசில் என்று சொன்னா சாப்பாடு, ஆனால் அவித்த உணவு. அங்கால உணவு, அது சரி. அடுத்தது அனந்தல். அனந்தல் என்று சொன்னா துக்கத்தை குறிக்கும். ஆகவே அந்த விடயம் வராது. ஆகவே முதலாவுடைய பாருங்க, கேசரி, மடங்கள், சீயம், இந்த மூன்றும் சிங்கத்தை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது 9வது கேள்வியை பாருங்க, அது தன்னிடம் உள்ள சூட்சுமத்தை எல்லாம் மெல்ல மெல்ல அவிழ்த்து விட தொடங்கியது. அதாவது அது தன்னிடம் உள்ள சூட்சுமத்தை எல்லாம் மெல்ல மெல்ல அவிழ்த்து விட தொடங்கிய என்று சொன்னால், சூட்சுமம் என்பது ரகசியம். தன்னிடம் உள்ள ரகசியங்களை மெல்ல மெல்ல, கம்ப்யூட்டர் சிறுகதையில் படிச்சிருப்பீங்கள், அது அந்த சிறுவனுக்கும் இந்த வீட்டில் உள்ள ஆக்களுக்கும் தன்னுடைய ரகசியங்களை மெல்ல மெல்ல அவிழ்த்து விட தொடங்கியதுன்னு சொல்லுவார். ஆகவே சூட்சுமம் என்றால் என்ன பிள்ளைகள்? ரகசியம். அடுத்து ஒத்த பொருள் சேரும் சொற்களாலான இணைமொழி தொடர். உங்களுக்கு தெரியும், இணைமொழிகள் ஒத்த பொருளாலும் எதிர்ப்பொருள்களாலும் அமைந்திருக்கும். ஆகவே இதில் அறம் மரம் எதிர்கருத்து, இன்னார் இனியார் எதிர்கருத்து, ஆதி அந்தம் தொடக்கமும் முடிவும், சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று சொன்ன என்ன பிள்ளைகள்? ஒத்த பொருளுடையது. சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்றதுதான் இங்க ஒத்த பொருளை குறிக்கும். சரி, அடுத்தது 11வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கிழக்கு பிரதேச வழக்கு சொல்லாக அமைவது. இதுல தரப்பட்டுள்ள கிழக்கு பிரதேச வழக்கு. முதல்ல சொல் இதிலை. இதில் என்ன பிள்ளைகள்? இதுல தான் இது நாங்கள் பாய்க்கிற நாங்கள் பெரும்பாலும் எங்கட வடக்குல. அடுத்தது பத்தை. பத்தைன்னு சொன்னா பெற்றையை குறிக்கும். நாங்கள் தான் பத்தைன்னு சொல்றோம். பத்தை என்ன? பசுந்து. பசுந்து என்பது கிழக்கு பிரதேச வழக்கு. வெரசா. வெரசான்னு சொன்னா வேகமாக. என்ன? வேகமாக. வெரசா போகையில ஒரு பாட்டு இருக்கு, என்ன? தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு இருக்கு, வெரசா போகையில சொல்லி. அப்படி அந்த பாட்டில வார அந்த சொல்லுதான் இந்த வெரசான்ற சொல். ஆகவே பசுந்து என்பது கிழக்கு பிரதேச வழக்கு சொல்லாக அமைகின்றது. சரிதானே பிள்ளைகள்? சரி, அடுத்தது அவன் கிணற்று தவளை போல் அறியாமையில் மூழ்கி இருந்தான். இங்கு கிணற்று தவளை என்பது உங்களுக்கு தெரியும். கிணத்து தவளைன்னு சொன்னால் கிணத்துக்குள்ள நிறைய தவளை பார்த்துருப்பீங்கள். அந்த கிணத்துக்கு இருக்க தவளை பாயும், மேலே விரவணம் வந்து பாஞ்சு கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு காலமும் என்ன செய்யாது, மேலே வந்து சேராது. இப்போ மேலே வந்து சேர முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கும். அந்த கிணறு தான் அந்த தவளைக்கு உலகம். அப்போ அவனுடைய அறியாமையை கிணத்து தவளைக்கு ஒப்பிட்டுருக்கு. ஆகவே இது என்னவா வரப்போது பிள்ளைகள்? ஒப்பிட்டு நாங்கள் சொல்லும்போது உவமையில தான் சொல்றாங்க. அதை விட பாருங்க, போல, போன்ற, என்ன ஆகிய சொற்கள் இணைப்புடை சொல் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யறாங்களோ அதை உவமை அணியாக எடுத்துக்கொள்றாங்க. ஆகவே தரப்பட்ட விடைகளை பாருங்க, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உண்மை தொகை என்றெல்லாம் தந்திருக்கு. ஆகவே இதில் 4 விடைகளும் தவறாக தரப்பட்டிருக்கின்றது. உவமை தொகை என்பதுதான் சரியாக வரும். வேற்றுமை தொகைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வேற்றுமை உருவங்களை வைத்துக்கொண்டு உருவாக்கப்படுற தொகை. பண்பு தொகைன்னு சொன்னால் பண்பு பெயர். அடுத்தது வினைத்தொகை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்னது? 3 காலத்துக்கும் பொருத்தமானது. சுடுசொல், சுடுசோறு. உதாரணத்துக்கு பாரு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. சுட்ட சோறு பிறந்த காலம், சுடுகின்ற சோறு நிகழ்காலம், சுடும் சோறு எதிர்காலம். ஆகவே இது 3 காலத்தையும் குறைக்கும். எறிகணை, எறிந்த கணை, எறிகின்ற கணை, எறியும் கணை. பெரும்பாலான ஆக்களுக்கு இந்த வினைத்தொகையில ஒரு என்ன விளக்கமின்மை இருக்குது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 3 காலத்தையும் குறிக்கிறதாக இந்த சொல் அமைகிறதோ அது என்னவா வரும்? வினைத்தொகையாக வரும். ஆகவே இந்த கேள்விக்கு உரிய விடை என்ன பிள்ளைகள்? உவமை தொகை. இந்த போல் என்று இருக்கிறதால இதை நாங்கள் உவமை தொகையாக மாற்றிக்கொள்கிறோம். சரி, அடுத்தது
தான் செய்யும் தவறு தனக்கு தெரிவதில்லை என்னும் கருத்தை தருகின்ற பழமொழி யார்? அதாவது தான் செய்கின்ற தவறு தனக்கு என்ன, அதாவது நாங்கள் செய்கின்ற தவறு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் மற்றவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருப்போம். மெட்டாக்களில் குறை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு சரியான சந்தோஷம். என்ன, நாங்கள் விடுற சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறது இல்லை, கவனத்தில் கொள்வது இல்லை. ஸோ அப்போ அதுதான் இதில் தரப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதுக்குரிய சரியான பழமொழி, அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா? தலைவிதியை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. கனிந்த பழம் தானே விழும். என்ன, பழம் கனிஞ்சா சரியான நேரத்துக்கு வந்து சேரும், சேர வேண்டிய இடத்துல சேரும். இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது, அதாவது எங்களோட இமை என்ன செய்யறது எங்களுக்கு கண்ணில் தெரியாது தானே. அப்போ அதால் எங்களோட குற்றம் எங்களுக்கு தெரியாத உரிவில் வரும். அடுத்தது, அச்சமில்லாதவன் அம்பலம் வருவான்னு சொன்னால் பயமில்லாட்டி எங்கேயும் போய் என்னவும் செய்யலாம். ஆகவே இதில் சரியான விட என்ன பிள்ளைகள், இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. சரி, அடுத்த 14 பாருங்க, பேணி பாதுகாத்து தருமாறு ஒருவரை இன்னொருவரிடம் ஒப்படை. அப்போ இதில் ஓம்படை, ஓலக்கம், என்ன ஒப்புரவு, மாராயம் என்று விடைகள் தரப்பட்டிருக்கிறது. இதில் சரியான விடையை பதிவு சொன்னால் ஓம்படை, அதாவது ஒருவரை பேணி பாதுகாத்து தருமாறு இன்னொருடம் ஒப்படைப்பது. அங்கால ஓலக்கம் மண்டபம் ஒப்புரவுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், ஒற்றுமையாக குறிப்பது. என்ன மாராயம்னு சொன்னால் மன்னர் புகழ் பாடப்படுவது. கம்ப்யூட்டர் இந்த கூட்டலை தப்பு தப்பாய் போட்டிருக்கு. இதில் தப்பு என்பது உங்களுக்கு தெரியும், இணைமொழி, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதில் இணைமொழி என்ன உங்களுக்கு தெரியும், ஒத்த பொருளாலேயோ எதிர்பொருளாலேயோ ஆகிய சொற்களை கொண்டு இணைந்திருக்கும். என்ன, அடுத்து இரட்டை கிளவி தெரியும் உங்களுக்கு, 2 சொற்கள் தொடர்ச்சியாக வரும், ஆனால் பிரிச்சா பொருள் தராது. அடுக்கு தொடர் என்ன செய்யும், ஒரு சொல் 2 தரம் பெறும், என்ன செய்யாது, பிரித்தா பொருள் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுக்கடுக்கு தொடர் என்பது ஓசை நேயத்துக்காக ஒரு சொல் ரெட்டிச்சு வருவது. என்ன, இதில் சிலேடை தொடர்ன்னு சொன்னால் 2 பொருளில் வர சிலேடை. என்ன, சிலேடை என்றது ஒன்றில் 2 பொருள் இருக்குமெண்டா அது சிலேடை தொடர்ன்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது இதில் விடைய பாருங்க, தப்பு என்பது என்னவா இருக்கும், அடுக்கு தொடர். தப்புன்ற பிரியுங்க, ஒன்றில் அடைக்கும், ஒன்று பொருள் தரும். ஆகவே அடுக்கு தொடராக அது அமையும். சரிதானே. அடுத்த கேள்வி 16வது கேள்வியை பாருங்க, ஓடும் நதியின் சலசலப்பு கேட்டது. இங்க சலசலப்பு என்பது என்ன பிள்ளைகள், சல இரட்டை கிளவி, உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோன்ற ஒரு பாட்டு இருக்கு, தெரியுதா என்ன பிள்ளைகள்? அப்ப பிரித்து வைத்தால் பொருளும் இல்லை, பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, அந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன, அது இந்த பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யா ராய் அந்த பாட்டு படிச்சவா. சல இரட்டை கிளவி, உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தால் பொருளும் இல்லை, பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல இங்க இந்த சல என்ற 2ஐயும் பிரிச்சுங்கன்னு சொன்னா எந்த பொருளும் இல்லை. கடா மாடா கூடு பாடா ஏதாவது பொருள் இருக்கா பிரிச்சா? இல்லை. ஆகவே இதுதான் அந்த இரட்டை கிளவி. அடுத்தது, ஆத்திரத்தோடு நண்பர் அவுக்கன் எழும்பி வந்தார். இதில் அவுக்கன் என்பது என்னது, ஒலிக்குறிப்பாக வரும். அவுக்கன் எழும்பினாடா உடனே என்ன வேகமாக எழும்பினார் என்பதை குறிப்பது ஒலிக்குறிப்பு. மற்றது தெரியும் உங்களுக்கு, மருவன்னு சொன்ன ஒரு சொல் மருவி வேற சொல்லாக மாறுறது. உதாரணம் என்ன, ஒரு ஊர்களோட பேர்களை பாருங்க. இப்ப பழைய காலத்தோட பேர் இருந்திருக்கும், இந்த காலத்துல வேறொரு பேர் இருக்கிறது. அடுத்த இடக்கரடக்கல், சபையில் சொல்லத்தகாத விடயங்களை நாங்கள் வேறு விதமாக சொல்லுவது. இடக்குறிப்புன்னு சொன்னால் ஒரு இடப்பொருளை குறிப்பது. சரிதானே. அப்போ விட என்ன, அவுக்கென எழும்பது என்பது ஒலிக்குறிப்பை குறிக்கும். சரி, 18வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருப்பதை உணர்த்துவதற்கு கையாள மருஞ்சொற்றொடர். அருமை பெருமை அறிந்த, அருமை பெருமைன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவையோட சிறப்புகளை அறிந்திருத்தல். அப்போ அது வராது. கூடிக்குழாய் என்று சொன்னால் ஒன்றாக சேர்ந்து, அகமும் முகமும் மலர்ந்தன்னு சொன்னால் என்ன பிள்ளைகள், சந்தோஷமாக. வலிமேல் ஒளி வைத்தன்னு சொன்னால் ஆர்வமாக எதிர்பார்த்திருப்பது, ஒரு ஆளுக்காக
காத்திருப்பதை குறிக்கும். சரி, அடுத்தது பாருங்க, ஆண்டு விழாக்கள் தந்திருக்கு. முத்து விழா, இதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா 40வது ஆண்டில் என்ன விழா கொண்டாடப்படும்? முத்து விழா, மாணிக்க விழா, பவள விழா, அமுத விழா. அப்ப முத்து விழாண்டா என்ன விழா? முத்து விழான்றது 30வது ஆண்டு நிறைவுல கொண்டாடுறது முத்து விழா. எத்தனையாவது ஆண்டு? 30வது ஆண்டு. பவள விழான்னு சொன்னா 75வது ஆண்டுல கொண்டாடுறது. அமுத விழான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 80வது ஆண்டுல கொண்டாடுறது. இப்ப மாணிக்க விழா என்பது 40வது ஆண்டில் கொண்டாடுற விழாவாக இருக்கும். சரிதானே? இப்ப பவள விழா 75, அமுத விழா 80, முத்து விழா 30, என்ன மாணிக்க விழா என்பது 40. இதை விட வெள்ளி விழா 25, பொன் விழா என்பது 50. சரி, பின்வருவனவற்றுள் பல பொருள் குறிக்கும் ஒரு சொல். இதுல பாருங்க, மா, பலா, மரம், கணினி என்றெல்லாம் தந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இதுல ஏற்கனவே நாங்கள் முன்னே பார்த்த நாங்கள் மாவென்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. என்ன உதாரணம்? என்னது? மா என்பதற்கு விலங்கு, என்ன நிலம், வயல் என்று பல பொருள் அமைந்திருக்கிறது. ஆக சரியான விடை என்ன பிள்ளைகள்? மா. அடுத்தது சகரம். விண்வரும் வினா ஒவ்வொன்றுக்கு மிகச் சரியான விடையினை தெரிவு செய்ய வேண்டும். சகரம் என்பது ஆங்கில எழுத்து ச, அதாவது CH என்பதற்கு நிகராக. இப்போ நீங்க இப்படியான அந்த ஒலிக்குறிப்பு சொல் வரைக்க என்ன செய்யணும் சொன்னா உச்சரிச்சு பார்க்கணும் பிள்ளைகள். அந்த ஆங்கில எழுத்துக்குரியமா இச், CH என்ன இச். பசை இல்ல, இசை இல்ல, பச்சை, வசை. அப்ப பசை, இசை, வசை எல்லாம் சையில இருக்க, இது இச்சில இருக்கிறது என்ன பிள்ளைகள்? பச்சை. சரி, அடுத்தது சிங்கத்தின் இளையது குஞ்சு என்பதில் உள்ள வலு யாது? அப்ப சிங்கத்தின் இளையது சிங்கக்குட்டி. என்ன? அப்ப இதுல என்ன இருக்குது? மரபு தொடர்ல புல இருக்கு. பால் வலு இல்ல, இடவலுவும் இல்ல, எண்வலுவும் இல்ல, மரபு தொடர்ல தான் வலு. அப்ப இளமை பேரை குறிப்பது மரபு தொடர் தானே பிள்ளைகள்? ஆகவே அதுதானே பிள்ளையா இருக்கு இங்க. ஆகவே இதுல என்ன வலு என்று வரப்போகுது? மரபு வலு என்று சொல்லி சொல்ல போறோம். சரிதானே? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 23வது பகுதி விகாரப்பட்ட சொல் யாது? உங்களுக்கு தெரியும், ஒரு சொல்லில என்ன மாதிரி இருக்கும்? ஒரு சொல் பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை என்று சொல்லி பிரிக்க முடியும். நான் ஒரு சொல்ல பிரிச்சா பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை. இதுல பகுதி என்று சொன்னா முன்பக்கம், முன்னுக்கு இருக்கிறது. அப்ப இதை பிரிச்சு பார்ப்போம். போனான், போ சக இன்சக, ஆண்டான், போனான். என்ன பிள்ளைகள்? அப்ப இதுல அப்படியே போன்றது இருக்கிறபடியால அது வராது. அழுதான்ல அழுவன்றது தான் பகுதி, அதுவும் இல்லை. படித்தான்ல படி என்றது, அதுவும் இல்லை. அப்ப செத்தான்ல சா என்றது தான் பகுதியாக வரும். ஆகவே இல்லை சா என்றது செத்தான் என்று விகாரப்பட்டிருக்காகவே செத்தான் என்றதுதான் சரியான விடையாக வரப்போம். கண்மணி, அடுத்த கேள்வியை பாருங்க. கண்மணி மகிழ்ச்சியோடு பாடினால். இங்கு இடம்பெற்றுள்ள ஓடு எனும் முறிவின் பொருள் என்னவாம்? பாருங்க, மகிழ்ச்சியோடு பாடினால் என்பதற்குரிய அடைமொழியாக இங்க என்ன செய்திருக்கு? மகிழ்ச்சியோடு என்பது அமைந்திருக்கு. ஆகவே இங்க சேர்த்தலும் அல்ல, வரையறையும் இல்லை, கலப்புறு பொருளும் அல்ல, அடைமொழி என்பது சரியான பதிலாக இருக்கும். சரி, அடுத்தது பின்வருவனவற்றுள் காரண இடுகுறி பெயராக அமைவது. பெயர் சொல்ல நாங்கள் இடுகுறி பெயர், காரண பெயர் என்று பிரிப்போம். ஏதாவது காரணத்தோட பெயர் வச்சிருந்தா அதுக்கு பேர் காரண பெயர். என்ன? அடுத்தது இடுகுறி பெயர் என்பது என்ன பிள்ளைகள்? எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பெயர் வைக்கிறது. இப்போ காரண இடுகுறி பெயர் என்று சொன்னால் காரணத்தோடையும் சும்மா வைக்கிற பெயர். அப்போ இதில் பாருங்க, பறவை. பறவை என்ற எண்ணத்துக்கு வந்தது? பறக்கிறதால பறவை என்று வந்தது. அடுத்தது மரம், அது பறக்கிறதால மட்டும்தான் அதுக்கு பேர் பறவை. மரம் என்ன காரணம் என்றே இல்லை. முள்ளி, முள்ளி என்று சும்மாவும் சொல்லலாம், முள் இருக்கிறதாலேயும் அதை முள்ளி என்று கூப்பிடலாம். முள்ளி என்பது ஒரு வகை மரம். என்ன? அது முள் இருக்கிறதால முள்ளி.
மலை அதுவும் விடுகுறி பெயர். ஆகவே முள்ளி என்பது இங்கே காரண விடுகுறி பெயராக வரும். பறவை என்பவர்கள் பறவை ஒரு காரண பேர், அது காரணம் இருக்கு பறக்கிறதால அதுக்கு பேர் பறவை என்று அமைஞ்சிருக்கு. பழத்தை என்ற சொல்லில் இடம்பெற்றிருக்கும் சாரியை இங்க தெரியும் உங்களுக்கு, அம்சாரி அத்து சாரின்னு சொல்லி வார. இதுல பழத்தையில பழம் சக அத்து சகாய் தான் பழத்தை. ஆகவே இதுல சாரியை என்னது அத்து. பெருநர் என்பதில் உள்ள இடைநிலை யாதனுகள். இப்ப பெரு சக இன்சக அதுதான் பெருநர். ஆகவே இடைநிலை என்ன பிள்ளைகள் இந்த். பெருநருக்கு இடைநிலை இந்த். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி யாது? அப்ப இதுல நீங்க பார்க்க வேணும் பிள்ளைகள் என்னண்டு, இந்த அகராதி ஓர்டர்ல பார்க்க வேணும். கானா காவன்னா அப்படி வரைக்க கானா காவனா பார்ப்பீங்கள். என்னண்டு அடுத்தது பார்ப்பீங்கள் அப்படின்னு சொன்னா கானா மானா சேனல் வரைக்கும் நீங்கள் மெய்யெழுத்துக்கள் ஓர்டர் பார்ப்பீங்க. ஸோ அப்போ அந்த வகையில் மெய்யெழுத்து ஓர்டரில் பார்ப்போம். என்னண்டு இங்க கவனிங்க, க ச ட த ப இதா பெயர் இருக்க. மிச்சமாக இருக்கிறது ர. ஜரல வளல ஞானன நமன உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்ப இதுல ஜரல வளல என்ன அடுத்தது ஞானன நமன அதுக்குள்ள வருது. இந்த இதுல ஓர்டர்ல நாங்கள் எழுதும் போது கடைசியாகத்தான் ராவையும் லாவையும் கொண்டே போடுறோம். அப்ப ஆகவே இந்த ஓர்டர்ல இந்த விட அமைந்திருக்கின்றதை நீங்கள் சரியாக கண்டுபிடிக்க வேணும். ஆகவே ஞ ந ந ந ம ந அது நிலம் நீர் வாயு தேயு. ஆகவே இதுல தானாவரி முதலாவபடியால இந்த விட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது நகரம் நாடகம் நாணம் மாந்தர் இதுல பாருங்க நானா நானா ஓடர்ல சரியாக அமைந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் மானா. என்ன மேடு நாடு வீணை மாவன்றது ரீயாகத்தான் வரப்போகுது. ஆகவே நாவுக்கு முதல் மாவன்னா பின்னால சரிதானே. ஆகவே அந்த விடையும் பிழையாக இருக்கு. சரி, அது 29 பாருங்க. பொருத்தமான உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகுதி. இதுல வினை தொகுதி ஏவுகணை எழுதுகருவி சூழ்படை பாருங்க சரியான இருக்கா. அவன் பாருங்க ஏவுகணை ஏவிய கணை ஏவுகின்ற கணை ஏவுங்கணை எழுதுகருவி எழுதிய கருவி எழுதுகின்ற கருவி எழுதும் கருவி சூழ்படை சூழ்ந்த படை சூழ்கின்ற படை சூழும் படை. ஆகவே அந்த விடை சரியாக அமைந்திருக்கிறது. அதை விட அடுத்த விடையை பாருங்க. பண்பு தொகையில கரும்பலகை கருமையான பலகை அது பண்பு தொகை சரி. கடினாய் என்றது உரி என்ன. அடுத்தது வட்டமேசை அது ஒரு பண்பை குறிக்கிறது. ஆகவே இதுல கடினாயத்தரும் எட்டெல்லாம் சரி. அடுத்தது உண்மை தொகையில உண்மைன்னா சேரும். இரவும் பகலும் காலும் கையும் பால் நிலவு பால் போன்ற நிலவு அது உவமை தொகை. ஆகவே அது வராது. அது உவமை தொகையில மதி போன்ற முகம் வேல் போன்ற கண் உயிரும் மெய்யும் உயிர் மெய்யில உயிரும் மெய்யும் அது வேற. ஆகவே முதலாவது தான் சரி. அடுத்தது எச்சவினை ஓடி படித்த வந்தான். இதை வந்தான் என்றது முற்று பெற்றிருக்கிறது. ஆகவே அதுவும் சரியா வராது. முற்றுவினை படித்தான் வரைந்தான் ஓடிய ஓடிய என்றது எச்சமா இருக்கு. ஆகவே அதுவும் பெறாது. கூட்டுவினை தட்டி கொடு தட்டு சக கொடு எழுதி காட்டு எழுது சக காட்டு விட்டு கொடு விட்டு சக கொடு. ஆகவே அதுல சரியானபடியாக இருக்கு. அதாவது கூட்டுவினை என்பது உங்களுக்கு தெரியும், 2 வினைகள் ஒன்றாக சேர்ந்திருக்கு. தனிவினையில பார்த்தான் சிரித்தான் கண்டுபிடித்தான். இதுல 2 வினை இங்க கண்டுபிடித்தால இருக்கக்கூடிய அதுவும் பெறா. ஆகவே 3ஆக இருக்கிற கூட்டுவினை தான் சரியாக விடையாக இருக்கும். அடுத்து 31 பாருங்க. அரசாங்கம் விவசாயிகளுக்கு உரத்தை என்னவா வழங்கும்? மானியமாகத்தான் வழங்கும். சரியா? அதுக்கு அங்கால இருக்கிற பாருங்க அன்பளிப்பு நன்கொடை நிவாரணம்னு சொன்னா வெள்ளப்பெருக்கு அழிவுகளுக்குத்தான் வழங்கப்படும். சரி, சொல்லிக்கான பொருளை செய்யுள் வடிவில் எங்கள் தருவது என்னது? அகராதியா கலைக்களஞ்சியமா வாழ்வு என்ன வாழிய களஞ்சியமா நிகண்டா நிகண்டு நிகண்டுல தான் நாங்கள் என்னத்தை பார்ப்போம்? செய்யுள் வடிவில பொருள் பார்ப்போம். அது முற்பகுதிக்கு பார்த்தோம்னா முடிக்கும் பகுதியை தெரிவு செய்க. தன்னை புகழ்ந்து பாடிய சின்னத்தம்பி புலவருக்கு வேலாயுதம் பிள்ளை டேஸ் ஆக நிலத்தை வழங்கினார். என்ன வழங்கினார்? அன்பளிப்பாக நிலத்தை வழங்கினார். இப்ப நிந்தகம் என்பது என்ன பிள்ளைகள்? இங்க
அரசர்கள் தங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு என்னவாக கொடுக்கிறது? தானமாக கொடுக்குற, கொடையாக கொடுக்குறது பேர் நிந்தகம். குத்தகை என்று சொன்னால் மாதாந்தம் வாடகை வழங்கப்படும், குத்தகை கொடுக்குறது. ஒத்திக்கு கொடுக்குறதுன்னு சொன்னாலும் வாடகை, கிட்டத்தட்ட அந்த வாடகமாக. இப்போ நாங்கள் ஒத்திக்கு கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் ரெண்ட் எடுக்கிறோன்னு சொல்லி படிச்சுப்போம், அதுதான் இது. மாதாந்தம் வாங்குற வாடகை வாங்கினா மாதவ குத்தகை, வாடகை அப்படியானதுகள். மனித குலம் உலகை வெற்றி கொள்ள பகீர பிரயத்தனம் என்னது செய்கின்றது. செய்தார் வராது, செய்கின்றன வராது. மனித குலம் செய்கின்றது என்பதுதான் சரி. அப்ப செய்கின்றனர், மனித குலம் செய்கின்றது. குலம் என்றது ஒன்றுதானே பிள்ளைகள், ஆகவே செய்கின்றது என்று வரும், செய்கின்றன என்று வரப்படாது. மனிதனா மரக்குட்டியா அங்கே தோன்றுபவன் வராது, தோன்றுவது இல்லை, அங்கே தோன்றும் உரு. ஏன்னா இதுல தோன்றுவது தோன்றுகிறது என்று சொல்ல முடியாது என்று சொன்னால், தோன்றும் உரு என்று சொன்னால் ரெண்டுக்கும் பொதுவானதாக அமைவதற்காக தோன்றும் உரு என்று சொல்லி முடிக்கலாம். சரிதானே? அறிஞர்களும் ஆன்மீகவாதிகளும் ஒன்று சேர்ந்தால் நாட்டை சிறப்பாக முன்னேற்றினார். முன்னேறுவர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே முன்னேற்றலாம் என்று பேர். ஒன்று சேர்ந்தால் முன்னேற்றலாம், எதிர்காலத்தில் பதில் வரப்போகிறது. சரிதானே? இதில் நீங்கள் அடுத்தது 37வது கேள்வியை பாருங்க. போல இந்த பாடல் தரப்பட்டிருக்கிறது இங்க. விண்மீன்களை விலக்கி வெண்ணிலவை ஒதுக்கி வெண்மேகம் குடையாக வண்ண ஓவியங்களை வரைந்தான் கதிரவன். அப்ப சூரியன் வாரா. விண்மீன்களை விலக்கி வெண்ணிலாவை ஒதுக்கி வெண்மேகம் குடையாக வண்ண ஓவியங்களை வரைந்தான் கதிரவன். இருட்டினை கிழித்து அரிதாரம் பூசி உழைக்கும் வர்க்கம் போல் எழுந்தான் ஆதவன். சரிதானே? அப்ப இது சூரிய உதய காட்சி பாடல். என்ன அப்ப இதுல இப்பாடல் படத்தின் காட்சி என்ன பிள்ளைகள்? சூரிய உதயம். அடுத்தது வண்ண ஓவியங்களை வரைந்தான் என்பது உணர்த்தப்படுவது என்ன? சூரிய ஒளி பரவிய வீதம். என்ன சூரிய ஒளி எவ்வாறு பரவின என்பதுதான் அதில் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டன்னு சொல்லப்பட்டிருக்கு. மிகவும் குடைபிடித்த அழகு இல்லை. சூரிய ஒளியில் தோன்றும் வானவிலின் காட்சி, வானவிலை பற்றியோ மலையை பற்றியோ எந்த கருத்தும் இல்லை. இருள் நீங்கி கலைந்து, அது இருள் நீங்கினபடியாக இப்போ பகல் வந்துட்டு, ஆகவே இதில் சூரிய ஒளி பரவிய விதத்தை தான் அப்படி வண்ண ஓவியம்னு சொல்லப்பட்டது. அடுத்தது வெண்மேகம் குடையாக. உங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டு இருக்குது, வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ எந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அழகான பாடல். அப்போ அதில் வெண்மேகம் பெண்ணாக உருவானது என்பது உருவகாணி பிள்ளைகள். வெண்மேகத்தை பெண்ணாக உருவகிச்சு. அதுபோலதான் இங்கேயும் வெண்மேகத்தை குடையாக உருவகித்திருக்கிறார்கள். ஆகவே வெண்மேகம் குடையாக என்பது உருவகாணி. ஓமியணி என்றால் உங்களுக்கு தெரியும், ஒப்பிடப்பட்டிருக்கும். உயர்வு நவிச்சி என்று சொன்னால் சொல்ல வந்த விஷயத்தை நாங்கள் இன்னும் புழுகி அண்ட புழுகில சொன்னால் அதுக்கு பேர் உயர்வு நவிச்சணி. தற்குறிப்பேட்டணின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு புலவர் தன்னுடைய கருத்தை அதன் மேலே ஏற்றி பாடினா அது தற்குறிப்பேட்டணியாக வரும். சரி, அடுத்த 40வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதுக்கு பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஒழுங்கு வார்த்தையினால் முதலாவதாக பாருங்க ஈனா, அடுத்தது ஈஎன்னா, ஊனா, ஆனா, ஆவனா என்ற பகுதி வரும். அதில் நீங்க ஓடப்படுத்தி வாசிச்சு பாருங்க பிள்ளைகள். முதலாவது சொற்றுவையும் பொருச்சுவையும் கொண்டு மனதை அள்ளும் கதைகளாக காப்பிய கதைகள் விளங்குகின்றன. அவை மன்னனது புகழையும் வீரத்தையும் எடுத்துரைக்கும் மாபெரும் இலக்கியங்களாகும். தமிழில் தோன்றிய காப்பியங்கள் அதிகமானவை இந்த நோக்கத்துடனே புலவர்களால் பாடப்பட்டுள்ளன. ஆனால் இளங்கோவடிகள் பாடிய சிலப்பதிகாரம் இதிலிருந்து வேறுபடுகிறது. முதலாவது குடிமக்கள் காப்பியமாக தமிழ் வரலாற்றில் அது இடம் பிடித்துள்ளது என்று சொல்லி ஒழுங்குபடுத்த முடியும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இந்த 40 வினாக்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். தரம் 10 மாணவர்கள் மாத்திரமல்ல, தரம் 11, அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காப்போத சாதாரண பரீட்சையை எதிர்கொள்கின்ற மாணவர்களை ஆயத்தப்படுத்தும் நோக்கில் இந்த பரீட்சை வினாத்தாள்கள் இந்த பயிற்சி வகுப்புகள் இடம்பெறுகின்றன. ஆகவே தரம் 10, 11 ஆகிய 2 மாணவர்களும் இதனை படித்து பயன்பெற முடியும். ஆகவே இன்றைய நேரம் இவ்வளவு நேரம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு இந்த வகுப்பினை கிரகித்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பினை அளித்த கல்வி டிவிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுடைய முறை வருவது உங்களுடைய ஆசிரியர் சகாயதாசன் டெனிக்சன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.